லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்னா. இந்த தேர்தலுடைய முடிவுகள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு இது மக்கள்கிட்ட இருந்து வர முடிவு மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை வேற ஏதாவது இது காரணிகள் ஏதாவது இருக்குமா? இப்போ இவிஎம் மெஷின் மீது நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான வேற என்ன காரணங்கள் ஏதாவது இருக்குமா இதனால? இல்லை, அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு பெரிய அளவில் முழுமையாக நம்ம அதை ஆதரிக்க முடியாத நிலைமை. ஏன்னா நீங்கள் எல்லா ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமும் அல்லது எந்த ஃபோனோ டெக்னாலஜி எதுவுமே மேன்மேடு தான். அதை உங்களுக்கு செஞ்சவனால் அதை இது பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும், எப்படியும் அதுக்கு கோடிங் மாற்றி எழுதவும் முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இது ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்தை வாக்குப்பதிவு இயந்திரம் அதன் மீதான சந்தேகம்ங்கிறது இன்றைக்கி நாம் தமிழருடைய தோல்வி அதோடு ஒப்பிட்டு மட்டும் இல்லை. 2014 அந்த தேர்தலை ஒட்டி இதை காங்கிரஸ் காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. அப்பவுமே இருந்து அதை இந்த நாட்டுக்கு எந்த திட்டங்கள் வந்தாலும் எந்த கேடு எது வந்தாலும் சரி கீழே காங்கிரஸ் கண்ண முடிந்து எழுதிடலாம் போல. காங்கிரஸ் அங்கிட்டு காங்கிரஸ் இங்க திமுக அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகமான காலத்தில் ஒரு சந்தேகம் இருந்தது. பல நம்மளை விட டெக்னாலஜியில் அறிவியலில் உச்சம் பெற்ற நாடுகள் எல்லாமே இன்னும் வாக்குச்சீட்டு முறையை தான் அவங்க பலரும் பயன்படுத்துகிறாங்க. ஜப்பானில் ஆரம்பித்து பல நாடுகள் எல்லாமே வாக்குச்சீட்டு முறையை தான், அமெரிக்கா உட்பட எல்லாமே. அப்போ இந்த முறையை ஜப்பான் இந்த இயந்திரத்தை தயாரித்து கொடுத்தக்கூடிய நிறுவனம் இருக்க நாடுகள் கூட வாக்குப்பதிவு சீட்டுகள் தான். ஆனால் நம்ம அதை இங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அது 2014 ஒரு காங்கிரஸ் மீதான ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிட்டாங்க. ஒரு எதிர்ப்பலைகள் இருந்தது. அதற்கு பிறகு வந்த ஆட்சி அது இயல்பாக மோடிக்கு அதுக்கு ஏற்றாப்புல அண்ணா சிறை போராட்டம் அது இதெல்லாம் நடந்துச்சு. ஒரு எதிர்ப்பலையில் உங்களுக்கு மொத்தமாக ஒரு மனநிலை மாற்றம் வரும். போதும், இவங்களை அடுத்து யாராவது ஒருத்தங்களை குத்துவோம் அப்படின்னு குத்தி விட்டுருவாங்க. அப்படி இயல்பாக மோடி வந்த பிறகு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தேர்தல்கள் எல்லாமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதான சந்தேகத்தை நமக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்குது. இதை நம்மளால் நம்ம டெக்கி டீம் ஆலா அப்படின்னு கேட்டால் இல்லை நமக்கு. ஆனால் இந்த டெக்னாலஜி டெக்கி ஃபார் ஆல் அப்படின்னு இந்த மாதிரியான இந்த இயந்திரங்களில் இவிஎம் மெஷின் உண்மையிலேயே இந்த மாதிரி எதை வேணாலும் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு யாரும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக தான் டெக் ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க இதை செஞ்சு காட்டுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் என்ன சிக்கல்னா அதை தேர்தல் ஆணையத்தின் முன்னாடியோ அல்லது நீதிமன்றத்தின் முன்னாடியோ அதை செய்கிறதுக்கு சில சிக்கல் இருக்குது. இப்போ ஒரு இயந்திரத்தை உங்ககிட்ட கொடுக்கும்போது அதை எதுவுமே பண்ண முடியாத ஒரு இயந்திரத்தை கொடுக்கலாம். ஆனால் அதை களத்து கொண்டு போகும்போது வேற செய்ய முடியுமா இல்லையா? அதிகார மையங்கள் தானே. கத்தியை காய்கறியும் வெட்டலாம், வேற எதுக்கும் பயன்படுத்தலாம். நீங்கள் யார் கையில் கத்தி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து இருக்குல்ல. அப்போ இந்த சந்தேகங்கள் நீண்ட காலமாகவும் இருக்குது. ஏற்கனவே கர்நாடக தேர்தலில் முன்னாடி காங்கிரஸ் ஆண்டாங்களே, காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. இல்லை, அதான் காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. அந்த காலத்தில் இயல்பாகவும் நடந்திருக்கலாம். அவர்கள் இதை இந்த அளவுக்கு பயன்படுத்தியிருந்தா அவங்க ஏன் தோக்க போகிறாங்க? அவன் பயன்படுத்தலை அல்லது இதை செஞ்சுறதுக்கு அவன் யோசிச்சிருக்கலாம். ஆரம்ப காலகட்டம்னு ஒன்று இருக்குது. அன்றைக்கு தொடக்க காலத்து ஃபோன்கள் மாதிரியா இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்கள் ஃபோனை யாருனாலும் ஹேக் பண்ண முடியும். சாதாரணமாக உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறதோ ஒரு புகைப்படத்தை அனுப்புனா உங்கள் ஃபோனை ஹேக் பண்ண முடியும். யாரும் அதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு ஹேக்கர் எங்கேயோ அவன் ஒரு ஹேக்கர் நிறுவனம், அவன் இதை மோசடி பண்ணுற ஒரு அவன் வெளிநாட்டில் இருக்க ஒரு ஹேக்கரு அந்த நிறுவனத்துடைய சிசிடிவியை ஹேக் பண்ணி அவங்களுக்கு லைவில் அவன் பேசுகிறான். எப்படி? அப்போ அதை செய்கிறதுக்கான வித்தகர்கள் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி செய்ய முடியும். இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த உரையாடலில் நாம் தமிழருடைய வளர்ச்சி விகிதமும் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த தோல்வியையும் அதுக்கு பின்னாடி இவிஎம் உடைய சதி இருக்கலாமோங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த உரையாடலில் செய்கிறோம். ஏன் நாம் தமிழருடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் அந்த தமிழினத்துடைய தேசிய அரசியலை முன்வைத்து அது ஒரு எழுச்சி அடைகிற ஒரு இயக்கமாக இருக்குது. அது யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் தனித்தே பயணம் செய்கிறாங்க. அது அவங்களுடைய கொள்கை முடிவு, அது வேறு. ஆனால் அந்த கட்சி தொடர்ச்சியாக வளர்வது என்பது, அது பேசுகிற ஐடியாலஜிக்கல் அரசியல் என்பது இங்குள்ள கார்ப்பரேட் அரசியலுக்கும் சரி இந்தியாவுடைய பியூரோக்ரஸிக்கும் அது சிக்கலை கொடுக்கக்கூடியது. அப்போ அதை இந்த மாதிரியான ஒரு கட்சி வளர்வது நமக்கு சாதகமாக இருந்து நம்ம கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா இவங்கள வச்சுக்கலாம்.
ஆனால் இது வந்து தனித்தே வளரணும் அப்படின்னு நீண்ட காலம் ஆனாலும் பரவாயில்ல அங்கே தனித்தே வளரும் அப்படின்னு நினைத்து அவர்கள் ஒரு பயணத்தை செய்கிறாங்க. அது இந்த மாதிரியான மொழி சார்ந்த இனம் சார்ந்த ஒரு தனித்த அடையாளத்தோட ஒரு ஐகான் வந்து வளர்வது அப்படிங்கிறதை வந்து விரும்ப மாட்டாங்க. அதே மீறி நாம் தமிழர் ஓரளவுக்கு 2024 தேர்தலில் 8க்கு மேலே அதிக வாக்குகள் பெற்றது. அப்போ அந்த வாக்கு சதவீதம் சடார்னு இந்த அளவுக்கு இறங்குவது, நம்ம வந்து விஜயோடைய அலை இருந்தது, அதையெல்லாம் புரிஞ்சுக்க அது முடியும். ஒரு காரணியாக இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு இறங்குமா அப்படிங்கும்போது இதில் வந்து சந்தேகம் வருது. ஒருவேளை இந்த அரசியல் நாம் தமிழர் பேசக்கூடிய அரசியல், திராவிடத்துக்கு மாற்றான அரசியல், தமிழ் இனத்தோட எழுச்சி அரசியல் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வரக்கூடாது. அதுக்கு பதிலாக நமக்கு விஜய் மாதிரியான ஒரு நடிகர் திரைபிம்ப அரசியல் நமக்கு வந்து இங்கே பயன்படுத்தி அதை மடைமாற்றி விட்டோம்னா போதுமானதாக இருக்கலாம். ஆமாம், எப்போவுமே வந்து அடுத்த முறை இந்த ஐடியாலஜி இல்லாமல் இருக்கிற விஜயை வந்து கவுகிறது ஈஸி எளிதாயிரும். விஜய் கோமாளி ஆக்கிற எளிதாக முடியும். ஆனால் ஐடியாலஜிக்கலாக ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ ஒரு தலைவரோ வளர்வது என்பது ஆபத்தானதாக கருதுறாங்க. அந்த ஐடியாலஜிக்கு நேர் எதிரில் இருக்கிற எல்லாருக்குமே அது பிரச்சனை. ஆமாம். அப்போ அந்த வகையில் வந்து இந்த இவிஎம் உடைய இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துடைய வேலைகள் ஏதாவது இருந்திருக்கலாம். ஏன்னா அவர்கள் வந்து இந்த பட்டன் அமுக்கினால் இவர்களுக்கு அதிக வாக்குகள் விழுற மாதிரியான ஒரு செட்டப்பு, கோடிங், ஒரு மிஷினை உருவாக்குவது போதே நீங்கள் ஒரு செட் பண்ணுறீங்க, கோடிங் பண்ணுறீங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதை நான் ஏற்கனவே 2018 அந்த சமயத்தில் கூட ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் துணையுடன் இந்தியாவில் சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகரும் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த இயந்திரத்தை வந்து நம்ம கேள்வி எழுப்புனா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. எப்போ அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் பல இடங்களில் தோக்குறாங்கல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சதுரங்க வேட்டையுடைய அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி வைக்கணும். ஒரு பொய் சொல்கிறோம்னா அதில் கொஞ்சம் உண்மை கலந்துருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ முழுக்க வந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை இவர்கள் கண்ட்ரோலில் எடுத்து முழுக்க எல்லா தேர்தலையும், எல்லா மாநில தேர்தலையும் பாஜகவே வெற்றி பெறுதுன்னு வைங்களேன், ஊரில் உள்ளவங்களாம் சிரிச்சிருவான், கண்டுபிடிச்சிருவான், மண்டை மேலே இருக்க கொண்ட தெரிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாநிலங்களில் இவர்கள் வெற்றி பெறதுக்கு தேவையில்லாத மாநிலங்கள் இருக்கும்ல, அந்த மாநிலங்கள்லாம் தோற்று போகிறது அல்லது இடைத்தேர்தல்களில் தோற்று போகிறது. அப்ப நீங்க உங்களுடைய வாதம் வந்து நீங்க குற்றச்சாட்டு அந்த இயந்திரத்தின் மீது வைக்கிற குற்றச்சாட்டு அங்க அடிபட்டு போகும். அப்போ அதை தான் ஒரு பொய் சொல்றோம்னா அதில் கொஞ்சம் உண்மை கலந்துருக்கணுங்கிறது. அப்போ இவர்களுக்கு எந்த அதிகாரம் முக்கியம்னா மத்திய அதிகாரம் முக்கியம், சென்ட்ரல் பவர். அந்த சென்ட்ரல் பவரை வச்சு தான் இவர்கள் மற்ற எல்லா மாநிலங்களையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ அந்த மத்திய அதிகாரத்தை இவர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாக வெற்றி பெற்று அதன் பிறகு மாநிலங்களில் எந்த மாநிலங்கள் தங்களுக்கு தேவையோ அந்த மாநிலங்களில் அதற்கான வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. இந்த லாஜிக் வந்து சரியாக தான் இருக்குது. அப்போ இதன்படி இப்போ வெஸ்ட் பெங்காலில் தோல்வி அடைஞ்சிருக்கு. வெஸ்ட் பெங்காலில் ஏற்கனவே மம்தா மீதான அதிருப்திகளும் இருந்திருக்கும். அதோட சேர்த்து வெறுமனே சும்மா போகிற போக்கில் எல்லா இடத்துலையுமே அதை வந்து அப்படியே வந்து இறக்கி அதில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது செஞ்சாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. அப்போ இங்கே விஜய்ங்கிற ஒரு அலை உருவாக்கப்படுது. எல்லாமே ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்குது. அப்படி நகர்வுகள் எல்லாம் பார்த்தா ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்குது. விஜய்ங்கிற அலை உருவாக்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரி நகர்வு. இப்போ நீங்கள் விஜய்ங்கிற அலை, விஜய் வெற்றி பெற்றோன்னா உங்களால் சந்தேகப்பட முடியாது. ஏன்னா நீங்கள் ஊடகங்கள் மூலமாக எல்லாம் பார்க்குறீங்க, அப்பா விஜய் இவ்வளோ கூட்டம் தரது, குரல் செவிச்சுவாப்பில் போல இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு விஜய் மீது விருப்பம் இல்லைன்னா கூட, அவர் கட்சி மீது விருப்பம் இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த எண்ணம் இயல்பாக வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை சாத்தியக்கூறுகளை உருவாக்குறது. இது அந்த சாணக்கிய நீதி, அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிறது. அப்போ இதன் அடிப்படையில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் தமிழகத்தில் வேலை பார்த்துருக்குமோ, தமிழ் தேசிய அரசியல் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா நாம் தமிழர் குறைந்தபட்சம் சீமானவர்கள் வெற்றி பெறுது. அவருக்கு தேர்ந்தெடுத்த காரைக்குடி களம் வந்து கொஞ்சம் கடும் போட்டிகள் நிறைந்ததாக இருந்தாலும் கூட அந்த இடம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். மற்ற நாம் தமிழருடைய பகுதிகள் வேட்பாளர் தம்பி தங்கைகள் வந்து கடுமையாக உழைப்பு கொடுத்துருக்காங்க. வெற்றி வாய்ப்புள்ள பகுதிகள்லாம் இருந்தது. கார்த்திகா போட்டியிட்டது, இடுமாவனம் போட்டியிட்ட தொகுதிகள்லாம் வந்து வாய்ப்புள்ள தொகுதிகள் தான். ஆனால் அங்கெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. அப்போ குறைந்தபட்சம் ஒரு நாம் தமிழர் ஒரு 5 தொகுதிகளாவது வென்றிருக்கலாம், சீமானவர்கள் வென்றிருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் இல்லாமல் மொத்தமாக நாம் தமிழர் வந்து முடித்து வைக்கப்படுவது, அந்த வாக்கு சதவீதத்தை இறக்கி விடுவது. 1% இறங்கினா கூட தமிழ் தேசிய அரசியலுக்கு தோல்வி தான். ஆனால் 4%, ஆனால் 1% ஏறாமல் இருந்தால், அதே அளவில் இருந்தால் கூட ஓகே அப்படின்னு போயிடலாம், அடுத்த கட்ட நகரில். 1% இறங்கினா கூட அது தோல்வி தான். 1% கூடலைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து 4% இறங்கியிருக்கு. இது நாம் தமிழருக்கு விழுந்த அடி தான். அந்த அடிக்கு பின்னாடி இந்த இவிஎம் வாக்குப்பதிவு இயந்திரமும் அதை கையில் வச்சிருப்ப மத்தியவர்களுடைய சூழ்ச்சியும் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுப்பெறுது.
இப்போ நாம் தமிழர் வந்து 8% இருந்து இப்போ 4% குறைஞ்சிட்டாங்க, சந்தேகம் வருதுன்னு சொல்கிறோம். இப்போ அதிகாரத்தில் இருந்த திமுக வந்து ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட சதவீதத்தில் இருந்தாங்க. அவங்க குறைஞ்சிருக்காங்க, பெரும்பாலும் நிறைய சீட்டுகள் வந்து இழந்திருக்காங்க. இவங்களுக்கும் அந்த சந்தேகம் வந்துருக்கணுமே, மற்ற எல்லாருக்கும் வரணும்ல. அவங்க அதை எழுப்ப மாட்டாங்கல்ல. அதிகார மையங்களில் இருப்பவர்கள் அதை வந்து இல்லை, தோல்வி அடைந்தால் மட்டும்தான் இதை பேசுவாங்க. இல்லை, அதைத்தானே சொல்றேன். தோல்வி அடைந்தால் மட்டும்தான் இதை கேள்வி கேட்பார்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அவர்கள் வந்து ஏற்கனவே வெற்றி பெற்றதை எடுத்து முன் உதாரணம் காட்டுவாங்கல்ல, அப்போ பதில் பேச முடியாது. இந்த சிக்கல் இருக்கு. நீங்க எப்படி பார்த்தாலுமே இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கும் வரைக்கும் இந்தியாவில் ஒரு முறையான தேர்தல், நம்பகமான தேர்தல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. நம்பகமான தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இப்போ வாக்குச்சீட்டில் பண்ணணும் அப்படின்னா இத்தனை கோடி மக்களுக்கு வந்து அது பண்ணுறதுல ரொம்ப சாத்தியம் இல்லை. நேரம் மணிக்கணக்காகும், நேரங்கள் ஆகும், எண்ணத்தில் ரொம்ப கூடுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாத்தியம் இல்லாத எப்படி திரும்ப அதை பண்ண முடியும்? இல்லை, அதுதான் என்னன்னா, அது சாத்தியம் இல்லைன்னா இப்போ அமெரிக்காவில் வந்து அவங்க செய்கிறாங்கல்ல, அதை நீண்ட காலம் எடுத்துக்காங்க. நீங்கள் தான் இப்போ வந்து 10-20 நாள் எடுக்கிறீங்கல்ல தேர்தல் முடிவுகள் அறிவிக்கிறதுக்கு. அதுக்கேற்றாப்புல பொறுமையாக நிட்டு போங்க. ஒரு மக்களுடைய வாழ்வை இதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஏன் கூடுதலாக ஒரு வாரம் எடுத்து பண்ணிட்டு போங்க. இதில் இந்த இயந்திரத்தில் என்றது அந்த இன்னொரு பக்கம் வந்து அந்த வாக்குச்சீட்டு இது பதிவாகுது இல்லை, யாருக்கு ஓட்டு போட்டோன்ட்டு அதையும் செக் பண்ணணும். இப்போ அதை செக் பண்ணுறதுக்கு சில சட்ட இதுகள்லாம் இருக்குது. அதை உடனடியாக எல்லாருக்கும் அதுக்கான ஒரு தொகை கட்டணும் அப்படி இப்படின்னு இருக்குது. யாரும் அதுக்கு முன் வர மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள்லாம் இதில் வச்சுருக்குறாங்க. இப்போ அதை வந்து அந்த இதை என்னலாம் அதை செய்யலாம். இப்போ அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க, இதனால தான் நான் கேட்குறேன். இதை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, இதை நோக்கி வந்து போராட்டம் பண்ணாங்க. அப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தில் சொன்னாங்க, நீங்கள் வந்து மெஷினில் இருக்கிற கவுண்டிங் பண்ணுறதுல வந்து அது வந்து எங்களால் வந்து கண்ணில் பார்க்க முடியும், we are not able to find, அது வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த சீட்டை வந்து எங்களால் பார்க்க முடியுதுல்ல, அதை எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் எடுத்து பார்த்துட்டு நாங்கள் அதை தனியாக போடுறோம், நீங்கள் அந்த சீட்டுங்களை எண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு நம்பகத்தன்மை அற்ற ஒரு நிலையில் இருக்கிற அந்த ஏவிஎம் மிஷினிட்டியை கையில் கொண்டு வந்து நம்பகத்தன்மை உருவாக்கிட்டுன்னா அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விதத்தில் இது ஒரு வகையில் லாஜிக்கானது தான், கரெக்டானது தான். இப்போ நீங்கள் இந்த ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு குத்தி போடுறது ஒன்று, இப்போ மிஷின்லேயே அமுக்குறீங்க, மிஷின் சீட்டு வருது, அந்த சீட்டை எடுத்து நீங்கள் போட்டு போங்க, முடிஞ்சு அவ்வளோ. இப்போ அந்த சீட்டை வச்சு என்னன்னா இப்போ எந்த இதுவும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, சந்தேகங்கள் வரதுக்கான வாய்ப்பு. இன்னொன்று, நிறைய வேட்பாளர்கள் போட்டி போடும்போது எதுக்கு போடுறது, அந்த பெட்டிகள் வைக்கிறது அப்படிங்கிற சிக்கல்லாம் இருக்குல்ல. முந்தி நடந்த தேர்தல்லாம் அதிமுக காங்கிரஸ் அப்படின்னு இருக்கும். ஏகப்பட்ட சுயேட்சைகள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சிக்கல், நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கு. ஆனால் நீங்க வந்து இந்த மாதிரி இந்த ஆலோசனை சரியான ஆலோசனை தான். இந்த காகிதம் கையில வரணும், நமக்கு நம்பிக்கை இருக்கும். இன்னொன்னு, அந்த காகிதம் அச்சிடப்படக்கூடிய அந்த மையை குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். அது ஒரு சிக்கல் இருக்கு. இப்படி நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரம், அதை வந்து நாம சந்தேகப்படுறதை விட சுப்பிரமணிய சாமி ஒன்று சொல்லியிருப்பாப்புல, இதை வந்து நாங்களே வந்து பயன்படுத்த மாட்டோம்ட்டு அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை தயாரிக்கிற நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க. அதை வந்து அவரே இதை வச்சுட்டு தேர்தல் நடத்துறதுங்கிறது இந்த வகையிலையும் நம்பகத்தன்மையற்றது. இதை வந்து ஒரு லண்டன்ல ஒருத்தவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த அமைப்பு, இந்த ஹேக்கர்ஸ் வந்து ஒருத்தவங்க மறைமுகமாக அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க வந்து எப்படி வந்து இதுக்கான ஹேக்கிங் வேலைகளை அவங்க செய்வாங்க, எப்படி அதை மாற்றுவாங்க அப்படின்ட்டு. இப்போ நடைமுறையில் பார்த்தோம்னா அது வந்து ஒரு நெட்வொர்க்கோட இணையத்தோட ஒவ்வொரு மெஷின் தனியான நம்பர் இருக்கும். அந்த நம்பர் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா போதும், அந்த நம்பர் எப்படி ஆக்சஸபிலிட்டி அதை பண்ண முடியும் அப்படிங்கிற இது இருக்குது. இது யாராவது வந்து டெக்கி சார்ந்தவர்கள் வந்து பேசணும். ஆனால் அதிகார மையங்களுடைய அச்சுறுத்தலில் யாரும் அதை பேசுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் இது நீண்ட காலத்துக்கு இது தொடர்றதுங்கிறது ஆபத்தானது. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வந்தாக வேண்டிய அவசியமானது. இதை நோக்கியான சிந்தனைகள் தேவைப்படுது. இப்போ நாம் தமிழருடைய இந்த வாக்கு சதவீதம் இறக்கம் அப்படிங்கிறது இதை நோக்கிய எண்ணத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, நான் பொறுத்திருந்து பார்ப்போம்னா மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.